மாமா மாமா என்ன ஏன் மாமா லேப்டாப் தான் பாப்பீங்களா? இந்த டாப் பார்க்க மாட்டீங்களா? டாப்பா? டாப்பா இருக்கிற என்ன பார்க்க மாட்டீங்களா? என்ன இதுக்கு இவ்ளோ ஷாக் ஆயிட்டாரு? மாமா என் Dress எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களே. அது நீ பாக்க அந்த என்ன மாமா பேச்சே வர மாட்டேங்குது? ஏய் நீ பாக்க சூனியக்காரி மாதிரி இருக்க. சூனியக்காரியா? நான் எவ்வளவு அழகா Dress பண்ணிட்டு வந்திருக்கேன், பொசுக்குன்னு சூனியக்காரின்னு சொல்றீங்க? இங்க பார், இந்த உலகத்திலே என்ன அழகான Dress போட்டு வந்து நீ என் கண்ணு முன்னாடி நின்னாலும் என் கண்ணுக்கு நீ பார்க்க சூனியக்காரி மாதிரி தான் தெரிவ. அதை எப்பவுமே மைண்ட்ல எழுதி ஓட்டி வச்சு. சூனியக்காரி மாதிரி இருக்கனா? இப்ப எப்படி உங்களுக்கு சூனிய வைக்கிறேன்னு பாருங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்து உட்கார்ற? பக்கத்துல தானே உட்கார்ந்த. உங்க மடியிலயா உட்கார்ந்த? மடியிலயா உட்கார்ந்து தான் பாரு, செவுல திரும்பிரும். மாமா தல் 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 தல். இங்க பாரு, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணனும், புரிஞ்சதா? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணனுமா? போங்க மாமா. என்ன எப்படி இம்சை பண்ற? ப்ளீஸ் போ அந்த பக்கம். வேணாம், இவ இருக்கிற மூடுக்கு இன்னைக்கு சரி வராது. பேசாம போய் ஒரு குளியல போட்டுற வேண்டியதான். குளியலா? மாமா என்ன லேப்டாப் இப்படி கொதிக்குது? மாமா ரொம்ப சூடாயிட்டாரோ? என்ன மாமா உள்ள இருந்து சத்தம் போடுறாரு? என்ன பார்த்து கத்தல? என்னத்த உள்ள பார்த்து கத்துறாரு? என்ன மாமா தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு இப்படி ஒட்டி உட்கார்ந்திருக்கீங்க? அதுவா இப்ப முக்கியம்? உள்ள உள்ள என்ன? உள்ள உள்ள என்ன? ஐயோ, உள்ள என்ன இருக்குன்னு போய் பாரு. உனக்கு இப்ப சொல்ல தெரியாது. போ. உள்ள உள்ள சொல்றீங்க, உள்ள என்ன இருக்குன்னு சொன்னா தான் தெரியும். பேசாத, போய் பாரு. அது கிளியர் பண்ணு ஃபர்ஸ்ட். போ. இருங்க இருங்க. என்ன ஒண்ணுமே காணோம்? மாமா ஐயோ இங்க வாங்க. என்ன இருக்கு இங்க? ஒண்ணுமே இல்லையே. இல்ல இருக்கு, பின்னாடி இருக்கு பாரு. பின்னாடி இருக்கா? ஏன் பின்னாடி இல்ல? அங்க பாரு, பின்னாடி நல்லா பாரு, செவர்ல இருக்கு பாரு. ஐயோ இங்க ஒண்ணும் இல்லையே. ப்ளீஸ் என்ன விடு, நான் போயிடுறேன். அந்த டைல்ஸ்ல கொஞ்சம் பாரு. ஐயோ மாமா பாரு பாருன்னா என்னத்த பார்க்கணும்? அங்க பாரு. ஐயோ பல்லி பல்லி பல்லி. பல்லினா பயமா? மவன சிக்கன. மாமா பல்லிக்கலாமா பயப்படுவீங்க? பேசாம குளிங்க. இல்ல இங்க பாரு, எனக்கு அந்த பல்லினாலே அலர்ஜி. பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கும். நான் இங்க குளிக்க மாட்டேன். நீ எனக்கு ஒண்ணு பண்ணு. அட என்ன மாமா நீங்க பொண்ணுங்க மாதிரி பல்லிக்கெல்லாம் பயப்படுறீங்க? ச்சே, பேசாம குளிங்க. இல்ல நான் இங்க குளிக்க மாட்டேன். நீ அந்த பல்லியை விரட்டிட்டு வந்து சொல்லு, அப்புறமா நான் இங்க குளிக்கிறேன். ப்ளீஸ். பயப்படவே மாட்டேங்கிற. பல்லியை ரோஸ்ட் போட்டு தின்றுவா போலயே.
பயங்கர தைரியசாலியா இருக்கா. பள்ளிய பயங்கரமா ஹேண்டில் பண்றா. ஐயோப்பா, நமக்குதான் பயங்கரமா மூச்சு வாங்கிருச்சு. மாமா போய் குளிங்க. அது பள்ளி போயிடுச்சா? பல்லி பாத்ரூம்ல இல்ல, நீங்க போய் குளிங்க. ஏய், பள்ளிய துரத்திட்டியா இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு மாமா? பாத்ரூம்ல பல்லி இல்ல, நீங்க போய் குளிங்க. அந்த பள்ளி பாத்ரூம்ல இல்லன்னா இப்ப அது எங்க போயிருக்கு? இதோ இங்க இருக்கு. ஐயோ அப்பா, ஐயோ பள்ளி, பள்ளி. ஐயோ மாமா, ஏய், என்ன மாமா? பல்லி தான் மாமா. ஐயோ, தயவு செஞ்சு அதை அந்த பக்கம் கொண்டு போ. பல்லி தான் மாமா, இங்க பாருங்க. அந்த பக்கம். ஐயோ சொன்ன கேளு, அந்த பக்கம் கொண்டு போ. ப்ளீஸ் சொன்ன கேளு. ஐயோ இது பல்லி தான் மாமா. அது பள்ளின்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் சொன்ன கேளு. சரி சரி, பயப்படாதீங்க. ஐயோ சின்ன பல்லி தான் மாமா. ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. வேணாம் ப்ளீஸ் சொன்ன கேளு. பல்லி தான் மாமா, இதுக்கே பயப்படுறீங்க? பாருங்க. அது பள்ளி தானே, எனக்கு தெரியும். ப்ளீஸ் கீழே போடு. எனக்கு பயமா இருக்கு. மாமா பள்ளி, பள்ளி. அது முத கீழே போடு. பல்லி போயிடுச்சு. இல்ல, எனக்கு முத கை காட்டு. ஆமா, போயிருச்சு. ஏய், என்ன வெறுப்பேத்திரியா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ண உன்னை அப்படியே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிடுவோம் பாத்து. நான் தான் உங்களை போய் குளிங்கன்னு சொன்னேன்ல. நீங்க தான் பல்லி எங்க பல்லி எங்கன்னு 10 தடவை கேட்டீங்க. அதனால தான் காட்டினேன். ஏய் லூசா நீ, பள்ளி யாராவது கையில பிடிப்பாங்களா? அது ஏதாவது குச்சி வச்சு அப்படியே துரத்தி விட வேண்டியது தானே? மாமா அந்த பல்லி பாத்ரூம் விட்டு வெளியில போற மாதிரி தெரியல, அதனால தான் கையில பிடிச்சிட்டு வந்தேன். மாமா அநேகமா அந்த பல்லி அதோட லவ்வரை தேடி தான் உள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் எவ்வளவு துரத்தினாலும் போக மாட்டேங்குது. ஐயா, உன் விளக்கத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. மாமா நான் வேணா உங்களுக்கு துணைக்கு வரட்டுமா? எதுக்கு? எல்லாம் உங்க பாதுகாப்புக்கு தான். ஆமா, இவங்க அப்படியே பெரிய ஆர்மி ஆபீசர், அப்படியே பாதுகாப்புக்கு வர்றாங்க. ஹலோ, எங்களை பாதுகாத்துக்க எங்களுக்கு தெரியும், நீங்க பேசாம இருங்க. பாதுகாப்பு நாங்களே பெரிய ஆர்மி தான். போ போ. திமிரு. பாவம் பயப்படுறாருன்னு ஹெல்ப் பண்ணா ஓவரா பண்றாரு. அவனை எங்க போயிடுவா? இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். பள்ளி இல்ல. பள்ளிய கொல்றதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும். என்ன எதுக்கு இப்படி கத்துறீங்க? பள்ளி, அத போயிடுச்சே. அங்க இல்ல, இங்க. ஐயோ மாமா, நான் அப்பவே சொன்னேன்ல, போன பல்லியோட ஜோடி பல்லி உள்ள இருக்கும், நான் வேணா கூட வரட்டுமான்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. சரி சரி, நீ அத முத விரட்டிட்டு நீ கொஞ்சம் இங்கே இரு. இங்க நான் திரும்பி நில்லு. ஐயோ என்ன மாமா நீங்க குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நான் சொல்றத செய்யு. நான் இப்ப குளிக்கணும். ஆனா பள்ளி இருக்கு, நீ எதுக்கு திரும்பி நில்லு, நான் குளிச்சுக்கிறேன். சரி. ஐயோ, என்ன இது? உள்ள என்ன நடக்குது? சிவா அலற சத்தம் கேக்குதே. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அவன் அலற அளவுக்கு என்ன பண்ணிருப்பா? ஐயோ, சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கறதுக்கு அவ என்ன வேணாலும் படுவா. கதவை தர. யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறது? ஐயோ, பத்திரத்துல கையெழுத்து எழுத்து வாங்கிட்டாளா? தெரியலையே. யார் இது கதவு தட்டிட்டே இருக்காங்க? மூதேவி நீதானா? கொஞ்ச நேரம் சந்தோஷமாவே இருக்க விட மாட்டியே. என்ன டார்லிங்? இல்ல, சிவா அலற சத்தம் கேட்டுச்சு. ஓ அதுவா, அவருக்கு சின்னதா ஒரு கில்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அதான் சந்தோஷத்துல அலறாரு. கில்மாவா?
ஐயோ பாட்டி, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது பாட்டி. இது சின்னஞ்சிறுசுங்க விளையாட்டு. சீச்சி. இந்த பெல்ட் அங்க. ஏய், எங்க போனா? அச்சோ, தெரிஞ்சே வேணும்னு விட்டுட்டு போயிட்டால. இது என்ன பண்றது? அச்சோ, மூமெண்டே கொடுக்காம நிக்குதே. சரி, இதுக்குதான் இப்ப கூப்பிட்டீங்களா? இல்ல, சிவாவை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேனே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பாட்டி. காலைல வருவாரு, அப்ப நீங்க பார்த்து பேசிக்கோங்க. அந்த பக்கம் பா. ஏய், அந்த பக்கம் பா. ஏய் சத்தி, எங்க இருக்க? இதோ வந்துட்டேன் மாமா. ஏய், எவ்வளவு நேரம் தான் தனியா பாத்ரூம்ல இருக்கிற? கொஞ்சம் சீக்கிரம் வா. பாத்ரூம்லயா? ஏய் ப்ளீஸ் வா, இங்க கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. பாத்தீங்களா பாட்டி? ஏங்க இருங்க, பாட்டி கூப்பிட்டாங்க, பேசிட்டு இருக்கேன், இருங்க வரேன். ஜெய், அந்த பாட்டியை காலையில வந்து பேச சொல்லு. நீ முத உள்ள வா. ஐயையோ, என்னது இது? ரொம்ப நேரம் என்னால தனியெல்லாம் இருக்க முடியாது, கொஞ்சம் சீக்கிரம் வா. ஐயோ ஏங்க இருங்க வரேங்க. பாட்டி, ராத்திரி நேரத்துல என்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாரு. பாட்டி, நான் உள்ள போறேன். உள்ள போய் அவரை இறுக்கி அணைச்சு உம்மா குடுக்குறேன். அப்பதான் அவர் அமைதியா இருப்பாரு, இல்லைன்னா கத்திக்கிட்டே இருப்பாரு. பாய். ஐயோ, உள்ள என்ன நடக்குதோ? கையெழுத்து போட்டானான்னு தெரியலையே. ஏய் வா. ஐயோ, எதுக்கு இப்ப 99 கத்திட்டே இருக்கீங்க? ஏய், கத்திட்டு இருக்கறா, கொஞ்ச நேரத்துல செத்தே போயிருப்ப. நீ வாட்ட விட்டுட்டு போயிட்ட. சரி சரி, திரும்பி நில்லு, நான் குளிக்கணும். திரும்பி இங்கே நில்லு, போயிடாத. ஆ, ஆ. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன பண்ண போறேன்? அம்மா, இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சுபத்ரா, அந்த சக்தி சொன்ன மாதிரியே செஞ்சிருவா போல இருக்கு. பால்ல எதுதோ மாத்திரையெல்லாம் கலந்து எடுத்துட்டு போனான். காலையில நாம எந்திரிக்கும் போது சொத்தெல்லாம் நம்ம கைவிட்டு போகுது. நம்ம ஒண்ணும் இல்லாம தான் நிக்க போறோம். மா, சும்மா நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்காத, அப்படிலாம் எதுவும் ஆகாது. அடப்பாவா, நீ வேற எப்ப பார்த்தாலும் இதையே தான் சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளாவ இந்த வீட்டை விட்டு துரத்த தான் போற. அப்பதான் நான் சொல்றதை நீ கேட்க போற. சரிம்மா, அது வரைக்கும் அவ இங்க இருக்காளா பாப்போம். முதல்ல வந்து தூங்குவா. நான் வரல, நீ போய் தூங்கு. மா, தேவையில்லாம ஏதாவது ஏடா கூடமா பண்ணி மறுபடியும் மாட்டிக்காத. இல்லம்மா, நான் இதுக்கு ஒரு வழி பண்ணாம தூங்க மாட்டேன். உன் தலையெழுத்து, நான் என்ன பண்ண முடியும்? இந்த சக்தியை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஐடியா வந்துருச்சு. ஏய் சக்தி, நீங்க உள்ள இருக்கிறதுனால தானே ரொமான்ஸ் பண்றீங்க. ரொமான்ஸ் இப்ப வர வைக்கிறேன் உங்களை வெளியில. இருடி இரு, வரேன், வைக்கிறேன் உனக்கு வத்தி. என்னது இது? சுவிட்ச் பாக்ஸ் இவ்வளவு ஹைட்ல வச்சிருக்கான். எட்டலையே, என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே காணுமே. இன்னைக்கு கரண்ட்டை கட் பண்ணி அந்த சக்தியை பழி வாங்குறேன். இருடி, இன்னும் வச்சிக்கிறேன். நிம்மதியா அந்த வீட்ல ஒரு சீரியல் பார்க்க முடியல. என் ஸ்வேதா செல்லத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. டேய், யாருடா அந்த ஸ்வேதா? மா, முத்தரசோட முறை பொண்ணுமா. முத்தரசன் யாருடா? என்னம்மா, நம்ம வெண்ணிலாவோட மாமாமா. யாருடா இவங்கெல்லாம்? மா, இவங்கெல்லாம் யாரடி நீ மோகினி சீரியல்ல வர கேரக்டர்ஸ்மா. டேய், நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ சீரியலை பத்தி பேசிட்டு இருக்க. ஏண்டா, உனக்கு வேற வேலையே இல்லையா? மா, என்னம்மா அப்படி சொல்லிட்ட? இப்பெல்லாம் சீரியல் தாம்மா செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல என்னாச்சு தெரியுமா? வெண்ணிலாக்கு வச்ச ஷாக்ல ஸ்வேதாவே வந்து மாட்டிக்கிட்டா. இப்ப ஸ்வேதா என்ன ஆக போறான்னு ஆர்வமா பாத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த கரண்ட் இப்படி ஆஃப் ஆயிடுச்சு. டேய்,
உன் சீரியல் புராணத்தை நிறுத்து. கரண்ட் ஏன் இப்படி போய் போய் வந்துட்டு இருக்கு? இது வோல்டேஜ் ப்ராப்ளம் தாம்மா. யாரோ நம்ம கரண்ட்டை ஹெவியா இழுத்துட்டு இருக்காங்க. அதனால தாம்மா அந்த ப்ராப்ளம். சரி, பாட்டிய பாத்தியா? இல்லம்மா, நானே இப்பதான் ரூம்ல இருந்து வெளியே வரேன். சரி, நீ போய் பாட்டி எங்கன்னு தேடு. கண்ணாடியை கழட்டினா பாட்டிக்கு எல்லாம் மங்களாதான் தெரியும். இருட்டுல எங்கேயாவது தடுமாறி விழுந்துற போறாங்க. நீ போய் பாரு என்ன. சரிம்மா, நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். ஆ. பாட்டி எங்கடி இருக்க செல்லக்குட்டி? எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னடா வோல்டேஜ் ப்ராப்ளமா? ஏசி வேற இல்லையா? போச்சு. டெய்லி தூங்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை. கொஞ்சம் இவளுக்கு என்ன, நிம்மதியா தூங்குவா. ஏசி இல்லைனாலும் தூங்குவா, கரண்ட் இல்லைனாலும் தூங்குவா. அத்தை, என்னாச்சு அத்தை? நீ பாட்டிய பாத்தியாமா? இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பாட்டி எங்கன்னு தெரியல, நீ கொஞ்சம் பாக்குறியா? சரிங்க அத்தை, நான் போய் பாக்குறேன். ம். பாட்டி, பாட்டி பாட்டி எங்க போயிருக்கும் இந்த கிழவி? மிச்சமான நைட்டிலாம் அப்படியே தான் இருக்குது. அப்ப இந்த பக்கம் வந்திருக்காது. பாட்டி பாட்டி, 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 எங்க இருக்கீங்க? என்ன கிழவி இந்நேரத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு? இருந்தாலும் இந்த கிழவிக்கு கொழுப்பு அதிகம். பாட்டி என்ன ஆரோபிக்ஸ் பண்றியா? சாக போற காலத்துல உனக்கு சால்சா டான்ஸ் எல்லாம் கேக்குது. பாட்டி ஆடினதெல்லாம் போதும், உள்ள போலாம் வா. வா பாட்டி. ஏய், என்னையும் ஆட கூப்பிடுறியா? இரு, உங்க அம்மாட்டே போட்டு கொடுக்குறேன். மா மா. ஆ, என்னடா பாட்டிய பாத்தியா? பார்த்தேன். என்னடா பாட்டிய பார்த்தேன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? பாட்டி எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க? மா, நேரம் கிட்ட நேரத்துல ஆரோபிக்ஸ் பண்ணிட்டு இருக்குமா. ஏரோபிக்ஸ் பண்றாங்களா? ஆமாமா, நான் கூப்பிட்டு பார்த்தா வர மாட்டேங்குது. நீயே போய் கூப்பிட்டு பாரு. டேய், டேய், என்னாச்சோ? அம்மா, 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 இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? மா, என்னாச்சுமா உனக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்ன நெஞ்சு வலி டிராமா மாதிரி அடுத்த டிராமா போட்டுட்டு இருக்கியா? தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டிக்கோ, இல்ல அந்த சக்தி கிட்ட மாட்டி செம்மாடி வாங்க போற. பேசாம உள்ள வா. அம்மா, வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. பேசாம உள்ள வா. ஏய், எங்க அம்மா ஏதோ சத்தம் போடுறாங்க. என்னாச்சு? ஐயோ ஐயோ, சும்மா இருங்க, அங்க எதுவும் இருக்காது. ஏய், ஸ்டூபிட் மாதிரி பேசாத. நைட் நேரத்துல கத்துறாங்கன்னா ஏதாவது பிரச்சனையா இருக்கும். நான் போய் பாக்குறேன். ஐயோ அம்மா. இந்த கிழவிக்கு வேற வேலையே கிடையாது. என்கிட்ட அடி வாங்குறதே பொழப்ப வச்சிருக்கா. இன்னைக்கு என்ன பண்ண போகுதோ இந்த கிழவியா? நீங்க போங்க, நான் சக்தியை கூட்டு வரேன். ஐயே, என்ன பாட்டி கூட சேர்ந்து அம்மா ஆடிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு தான் அறிவில்லைன்னா அம்மாக்கு எங்க போச்சு புத்தி? ஐயோ பாட்டி, ஐயோ பாட்டி. ஏய், ஐயோ பாட்டி. பாட்டி, ஐயோ அம்மா. ஏய், பாட்டி கரண்ட் நிறுத்த போய் ஷாக் வாங்கிட்டு இருக்கா. ஏய், ஐயோ, வேற வந்துட்டாளே. ஏய், ஏய். ஐயோ. பாட்டி, பாட்டி, எனக்கு ஏய், 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 பாத்து. பாட்டி, பாட்டி, அத்தா, எனக்கு ஏதாவது பண்ணுங்க. ஒரு மாதிரியா இருக்கு இந்த மூமெண்ட். என்ன ஸ்டைலா இருக்கும்? அம்மா, என்னாச்சுமா? பாட்டி, என்னாச்சு பாட்டி? டேய், வந்ததுல இருந்து நானே தான்டா கேட்டுட்டு இருக்கேன். இந்த டான்ஸ் தவிர வேற எதுவும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்கடா. சுந்தர், இன்னுமா தெரியல? அவங்களுக்கு ஷாக் அடிச்சிட்டு இருக்கு. ஷாக்கு? ஐயோ, ஷாக்கா? ஐயோ பாட்டி, நல்லா பாருங்க, பாட்டியோட கையில இருக்கிற கம்பி அந்த மெயின் ஸ்விட்ச் பாக்ஸ் மேல தொட்டுட்டு இருக்கு. நல்ல வேலை பாட்டி என்ன டச் பண்ணல. நூலில்ல தப்புச்சடா சுந்தரு. இதெல்லாம் பாட்டியோட வேலை தானா? பாவம்,
என் ஸ்வேதா செல்லத்துக்கு என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. டேய் யாரா அந்த ஸ்வேதா? டேய் ஸ்வேதா முத்தரசனோட முறை பொண்ணு. டேய் முத்தரசன் யாரா? டேய் வெண்ணிலாவோட முறை பையன்டா. டேய் வெண்ணிலா யாரா? ஆட பாவி முத்தரசனோட முறை பொண்ணுடா. டேய் இவங்கெல்லாம் யாரா? டேய் இவங்கலாம் யாரடி மோகினி சீரியல்ல வரவங்கடா. டேய் படாங்க ஒன்னு போய் அச்சோ பாட்டி. டேய் கதை பேசாதீங்கடா, காவாதீங்கடா. ஏடி சொல்றத ஃபுல்லா கேளுடா. அதுல வெண்ணிலாக்கு ஸ்வேதா ஷாக்கு வச்சாலா, அந்த ஷாக்குல ஸ்வேதாவே போய் மாட்டிக்கிட்டா. என் ஸ்வேதா செல்லத்துக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்குள்ள இந்த பாட்டி கரண்ட் கம்பியில கைய வச்சு என் சீரியலையே கட் பண்ணி விட்டுருச்சுடா. டேய் அது நம்ம பாட்டிடா, பாவம் கரண்ட் அடிச்சிட்டு இருக்கறா. இந்நேரம் போய் சுந்தர் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்ப அங்க என்ன நடந்திருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியா? அப்படி என்ன நடந்திருக்கோங்க? இருங்க. டேய் நீ வரடா. அச்சோ பாட்டி. டேய் இப்போ என்னடா பண்றது? ப்ரோ இரு ப்ரோ, கும்மியடி வைத்தியம் மாதிரி ஏதாவது புது வைத்தியமா இருக்கும். வெயிட் பண்ணி பாப்போம். அவ எங்கடா? அவ எங்க போனா? பாட்டி. பாட்டி டேய் என்னது இது? ஐயோ என்ன பண்ண போறாளோ தெரியலையே.